Hello my dear programmers and subscribers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகே சி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் எல்லாமே க்ளீனாக புரியும். ஸோ இந்த கேல்குலேட்டர் நம்ம ஒன்று செஞ்சுருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் நம்ம ஒயில் லூப்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். ஒயில் லூப்ஸ்க்கு ஒயில் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இதில் ஜஸ்ட் மினிட் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஐன்னு ஒரு ஐ வேண்டாம், தமிழ் அண்டர்ஸ்கோர் டெக்னாலஜி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள லெட்ஸே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம போட்ட வீடியோஸஸ் லைக் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோன்னு மை வீடியோ 1 ஓகே சாரி ஓகே மை வீடியோ 1ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட்டை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே ரன் பண்ணிட்டு மை வீடியோ 1 அகெயின் மை வீடியோ 1 ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இதில் நான் 2ன்னு போட்டுக்கிறேன் அண்ட் இதில் நான் 3ன்னு போட்டுக்கிறேன், கம்மா இதில் போயிட்டு நான் 4ன்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு பிரிண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் தமிழ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். இப்போ ரன் பண்ணனா நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும் இல்லையா? பட் வி டோன்ட் வாண்ட் திஸ். எனக்கு வந்து மை வீடியோன்றது தனியாக வரணும், மை வீடியோ 2ன்றது தனியாக வரணும், வீடியோ 3ன்றது தனியாக வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது, இங்கே போயிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண மாதிரி இதில் போயிட்டு 1ன்னு போட்டோன்னா அது மை வீடியோ 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இதில் போயிட்டு 0ன்னு போட்டிங்கன்னா மை வீடியோ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணணும். பட் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், அதே சமயத்தில் நமக்கு கடுப்பாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபார் லூப்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம், பட் பொதுவாக ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ இன் ஜஸ்ட் மினிட் ஐ இன் தமிழ் டெக்னாலஜி அப்படின்னு போட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஐ ஓகே. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா தமிழ் டெக்னாலஜின்ற வேரியபிள்குள்ளே இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. ஐ அப்படின்னு ஒரு புது வேரியபிள் க்ரியேட் ஆகுது, அதுதான் இதுக்கு அர்த்தம். அதுக்குள்ளே தமிழ் டெக்னாலஜியில் இருக்கிறது இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மை வீடியோ 1 உள்ளே போகும், அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் மை வீடியோ 2 உள்ளே போகும், அது பிரிண்ட் ஆகும். மை வீடியோ 3 உள்ளே போகும், அது பிரிண்ட் ஆகும். மை வீடியோ 4 உள்ளே போகும், அது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணுறேன் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, லெட்ஸு இங்கே இப்படி இல்லாமல் கிருஷாந்த் அப்படின்ட்டு ஒரு பேர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? கிருஷாந்த் அப்படின்னு தனித்தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, இது சேமாக பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. எஸ் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிளாங்காக அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே எல்லாமே கரெக்டாக கிருஷாந்த்னு பிரிண்ட் ஆகிடுச்சுல. ஸோ இதுதான், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நமக்கு வந்து ஃபார் லூப்ஸ் யூஸாக இருக்கும், அதே சமயத்தில் எண்ட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸும் யூஸாக இருக்கும். இப்போது லெட்ஸ் இந்த கிருஷாந்த் அப்படின்ற வேர்டை நான் வந்து ஒரு 100 வாட்டி பிரிண்ட் பண்ணணும் இந்த ஃபார் லூப்ஸை வச்சு. எப்படி? ஃபார் லூப்ஸை வச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே போயிட்டு ரேஞ்ச் அப்படின்னு அடிக்கணும். அடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகணுமோ அத்தனை வாட்டி போட்டுடணும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அ மினிட், ஒன்ஸ் அகெயின் ஏன் இப்படி வருது? ஓகே, சரி, இது வந்து வெறும் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். ஐ பிரிண்ட் பண்ணுன்னா ஐக்குள்ளே இந்த ரேஞ்ச் தான் போய் இப்போ
ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ அதுதான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு ரேஞ்சை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள தமிழ் டெக்னாலஜி, ஜஸ்ட் மினிட், இங்கே போயிட்டு தமிழ் டெக்னாலஜின்றதை போட்டுக்கோங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா 99 டைம்ஸ் தமிழ் டெக்னாலஜி பிரிண்ட் ஆகாது, எரர் வருது. ஓகே சாரி, இதுக்குள்ளே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் மினிட், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படியே போட்டு விட்டுறேன் 100. ஓகே, இந்த ஐக்கு பக்கத்தில் இல்லை, ஐக்கு பதிலாக நான் தமிழ் டெக்னாலஜியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக 99 டைம்ஸ் தமிழ் டெக்னாலஜி பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியணுன்னா நான் இங்கே ஒரு ஐ போட்டு கம்மா வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், 99 டைம்ஸ் கிருஷாந்த்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு 100 டைம்ஸ்னால் இங்கே 101 போடணும். போட்டிங்கன்னா 101 டைம்ஸ் கிருஷாந்த்ன்றது பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இப்போ நீங்கள் 0,20 இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன நடக்கும்ன்றத பாருங்கள். ஜீரோலேருந்து 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் பார்த்த மாதிரியே தான் ஒரு நம்பர் முன்னாடி போட்டணும். நான் இப்போ 21 போட்டேன்னா வச்சு 20 பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் 0ன்னு போடாமல் இப்போ நான் வந்து 4லேருந்து 21 இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 4லேருந்து 21 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ? 4 - 20 எவ்வளோ? 16. ஆக மொத்தம் 16 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் 101 போடுறேன், அப்போ தான் எனக்கு 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட், புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார் லூப்ஸ் நம்ம கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு போகும்போது ஃபார் லூப்ஸை நிறைய யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.